ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வாங்க இட்லி பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில் ஒரு 1/4 கப்புக்கு எள்ளை எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். எள் நல்லா வறுக்கணும். அது எள்ளோட பதம் எப்படின்னா, எள் வெடித்தா எள் வறுபட்டுட்டு அப்படின்னு அர்த்தம். அப்போ எள் வறுபட்டுட்டுனா அது ஒரு கடாயில் மாற்றிட்டு அதில் 1/2 கப்புக்கு கடலப்பருப்பு இடுங்க. கடலப்பருப்பும் நல்லா ப்ரௌனிஷாக ஆகணும். நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு அதையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதை பிளேட்டில் எடுத்துகிட்டு திரும்பி 1 கப்புக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. எல்லாம் கேட்டுக்கோங்க, 1 கப்பு எடுத்துக்கோங்க. அதில் 1 கப்புக்கு உளுந்து, 1/2 கப்புக்கு கடலப்பருப்பு, 1/4 கப்புக்கு எள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா அதுவும் ப்ரௌனிஷாக வறுக்கணும். ப்ரௌனிஷாக வறுத்துட்டு அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றி கடாயில் கட்டி பெருங்காயம் அதை ஒரு 4-5 துண்டு போட்டு நல்லா அதையும் டீப் ஃப்ரை பண்ணுங்கள். அதுவும் நல்லா ஃப்ரை ஆனச்சுன்னா நல்லா அரைப்படும். அதனால் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு அதையும் எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 காஞ்ச மிளகா அதையும் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற அளவுக்கு வறுக்கணும். ப்ரௌனிஷ் நிறம் அரைச்சின்னா ஸ்மெல் நல்லா இருக்காது, தூளும் டேஸ்ட் இருக்காது. அப்புறம் ஒரு 10 பூண்டு, கருவேப்பிலை அதையும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி அதையும் நல்லா ஆயில் இல்லாமையே ட்ரை பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி அதை நல்லா ஆற விடுங்க. ஆற விட்டதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து அதை நல்லா ட்ரையாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டிங்கன்னா தூள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.